பயம் வருது. இதை செய்யலாமா வேண்டாமா, இது ஜெயமாகுமா தோல்வியாகுமா பயம். பிள்ளைகள் போகிற பாதை, வியாபாரத்தில் கடந்து செல்கிற பாதை, ஊழியத்தில் கடந்து போகிற பாதை, உங்களுடைய வேலையில், உங்களுடைய குடும்ப காரியத்தில் போகிற பாதை சரியா இருக்குமா, ஆசீர்வாதமா இருக்குமா, நடந்து போகிற பாதையில ஒரு பயம், இடரல் வந்து விடுமோ என்ற பயம். ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த வசனம் சொல்லுது அப்பொழுது. எப்பொழுது அப்படின்னு சொன்னா, அதற்கு முந்தின வசனங்களை பார்த்தா தான் தெரியும். அதாவது ஞானத்தை பெற்றுக்கொள்ளணுமா, நல் ஆலோசனை செய்யணுமா, அது சொல்லப்படுது. இந்த ஞானம் என்பது கர்த்தரே ஞானமாயிருக்கிறார், கர்த்தரே நல் ஆலோசனை தருகிறவராயிருக்கிறார். அவரை சொந்தமாக்கி அவருடைய ஞானத்தில் நல் யோசனையில் நடந்தா அப்பொழுது உங்களுடைய